ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். புதன்கிழமை காலை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனமகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், மனரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று காலை 8:30 மணி முதல் 12 மணி வரை நம்முடைய VBSன் 3ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. மாலை 6:45 மணிக்கு எப்பொழுதும் போல பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய தினத்தில் தீமோத்தேயுவின் நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகி தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, விசேஷமா இந்த நிருபத்தை அவன் எழுதும் பொழுது, தீமோத்தேயு 30 வயதிற்கு கீழே உள்ளதான ஒரு வாலிபன். அப்பொழுது அவனுக்கு எழுதுகிறதான வார்த்தை என்னவென்று கேட்டால் 12ஆம் வசனத்தில் சொன்னார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அவர் 25 வயசு தான்ப்பா சொல்லி ஒருத்தர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. நீ தேறி இருக்கணும். ஒருவனும் உன்னை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே, ஆவியிலே, விசுவாசத்திலே, கற்பிலே விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். என்று கேட்டால் நீ விசுவாசிகளுக்கு போதிக்கிறவன் மாத்திரமல்ல, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அவனுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. வாசிக்கணும், புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும். எதுலெல்லாம் மாதிரியா இருக்கணும்? வார்த்தையில, நடக்கையில, அன்பிலே, ஆவியிலே, விசுவாசத்துல. இப்படி நீ செய்யும் பொழுது நடக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், உன்னுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, உன்னுடைய தோற்றத்திலே, உன்னுடைய செயலிலே, நீ மற்றவர்களோடு இடைப்படுகிறதுல எல்லாவற்றிலும் தேறுவாய், வளருவாய். அப்படி தேறுகிறது இங்கே சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. அதாவது உன் இளவயதை குறித்துள்ளதான சொல்லப்பட்ட 5 காரியங்களிலும் நீ செய்ய வேண்டியதான இந்த 3 காரியங்களிலும் இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ தேறிக்கொண்டே இருந்தால், பிரைஸ் தி லார்ட், நீ வளர்ந்து கொண்டே இருந்தால், உன்னுடைய வளர்ச்சி குன்றி கொண்டிருந்தால் அல்ல, நீ வளர்ந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? இப்படி செய்வாயானால் உன்னையும் காத்துக் கொள்வாய், ரட்சித்துக் கொள்வாய், உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஸோ இந்த நாளிலே நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கத்தக்கதாக இளமை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகளை தியானிக்க, சிந்திக்க, வாசிக்கிறதுலே, புத்தி சொல்லுகிறதுலே, உபதேசிக்கிறதுலே ஜாக்கிரதையாயிருந்து நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி காண்போம். அப்படி செய்தோமானால் தொடர்ந்து நீங்களும் நானும் உங்களையும் உங்கள் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வீர்கள். அதான் நம்முடைய வேலையே. நம்மையும் ரட்சித்துக் கொள்ளணும், நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளணும். அதை இந்த நாளில் செய்வோமா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார் சொன்ன வார்த்தைகளைப் போல இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் அத்தனையும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாயும் உற்சாகம் ஊட்டுகிறதாயும் மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து தேறுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. God bless you abundantly again and again and again and again. Amen.